24 ஆண்டுகளுக்கு பின்பு ரஷ்யா வடகொரியா ஒன்றாக இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றது. பீதியில் உறைந்து போயுள்ள அமெரிக்கா. விரிவான செய்திகளை பார்க்கலாம். பீப்பிள்ஸ் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் உலக செய்தி பக்கத்தில் உங்கள் அனைவரும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு பார்க்க போற விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தா கிம் யோங் உன் அவரை சந்திக்கிறதுக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 24 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியா தேசத்துக்கு விஜயம் செய்திருக்கின்றார். எனவே இந்த விஜயத்தின் பொழுது மிக முக்கியமான பல விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பா உலகத்தினுடைய நேச நாடுகளாக இப்பொழுது இருக்கக்கூடிய 3 நாடுகள் என்று சொன்னால் ஒன்று சீனா, ரஷ்யா, வடகொரியா. இந்த 3 பேரும் ஒன்றாக சேர்ந்தாலே எதிரிகளுக்கு அந்த அளவுக்கு பதற்றமா இருக்கும் என்பதாகத்தான் பேசப்படுகிறது. அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகளிலேயே மிக முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இப்பொழுது பீதியை கிளப்பி இருக்கின்றது. இவர்கள் இருவரும் சந்தித்து அப்படி என்ன பேசுகின்றார்கள், எதற்காக இந்த சந்திப்பு என்பதாக தலையை பித்துக் கொண்டிருக்கதாம் இந்த அமெரிக்க தேசம். காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரஷ்யாவில் வரக்கூடிய உக்ரைனுக்கு எதிரான அந்த யுத்தத்தில் வடகொரியா கொடுத்த பல்வேறு ஆயுதங்கள் மிக பெருமதியான பல அழிவுகளை உருவாக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் இந்த அளவுக்கு ரஷ்யாவுடைய வெற்றிக்கு காரணம் என்பதாக உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டு வருகின்றது. எனவே அந்த நட்பின் காரணமாகத்தான் அந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தா என்பதாகவும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் பேசும்பொழுது யாரும் வடகொரியா கை வைக்க முடியாது, அப்படி வச்சா நாங்கள் வருவோம், நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் என்பதாக அவருடைய முதலாவது சந்திப்பிலேயே முதலாவது அவருடைய அந்த நேர்காணலை குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது பாருங்கள் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் ஒரு நேசக்கரம் மிக நெருக்கமான ஒரு நட்பு இருக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா 24 வருடங்களுக்கு முன்பாக ரஷ்யாவுடைய ஜனாதிபதியாக இருந்ததும் விளாடிமிர் புட்டின் தான். அந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா வடகொரியாவுடைய தலைவராக இருந்தது இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கிம் யோங் உன்னுடைய தந்தையார். எனவே அவரோடும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நெருக்கமான இரு நாடுகள் நாங்கள் இருவரும் என்பதாக உலகுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். 24 வருடங்கள் கடந்த பிறகும் சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நெடிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ட்ரெயின் மூலமே சென்று விளாடிமிர் புட்டினை சந்தித்து வந்திருந்தார் கிம் யோங் உன். எனவே இப்படி மிகப்பெரிய நண்பர்களாக மிகப்பெரிய நேச நாடுகளாக இந்த 2 நாடுகளுடைய தலைவர்களும் இப்பொழுது சந்தித்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக உலக வளர்த்து உலக அரங்கில் பேசப்பட்டு வருகின்றது. எனவே இந்த விடயம் குறித்தான பல்வேறு விடயங்கள் என்ன பேசப்படுகின்றன, எது நடக்கப் போகிறது என்பது குறித்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். இப்பொழுது இதுவரைக்கும் நடந்த விடயங்கள் இதுவாகத்தான் காணப்படுகிறது. எனவே அமெரிக்கா யோசித்துக் கொண்டிருக்கின்றது எதற்கு 2 பேரும் சேர்ந்தார்கள். நன்றி, வணக்கம்.